மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய தலைமையில் எங்களுடைய துறையினுடைய செக்ரட்டரி, இயக்குனர், 2 இயக்குனர்கள், தாட்கோ இயக்குனர் உள்ளிட்டோரோடு நிதியமைச்சர் மற்றும் தலைமைச் செயலாளர், ஃபைனான்ஸ் செக்ரட்டரி எல்லோரும் இணைந்து கலந்து இன்றைக்கு அந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுடைய துறையினுடைய கோரிக்கைகள், எங்கள் துறையினுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பேசி அடுத்த கட்டத்திற்கு அதை சிறப்பாக செய்வது, கூடுதலாக நிதி கேட்டிருக்கிறோம், அதையும் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பான துறையாக இந்த அமைச்சரவையில் சமூக நீதித்துறை மேலும் செயல்படுவதற்கான வழிகாட்டுதலை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நடந்த அந்த ரிவ்யூ மீட்டிங் மிகச் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடந்திருக்கின்றது. சமூக நீதித்துறையில மாணவர்களுக்கான அந்த உணவு படியை உயர்த்துவது தொடர்பா ஏதேனும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதா? அது தொடர்பா டிஸ்கஷன் ஏதாவது நடந்தது? இல்லை, அது தற்போது இருக்கக்கூடிய தொகையை விட உயர்த்தி வழங்குவதற்காக கோரிக்கை வைக்கப்பட்டது. மாண்பு முதலமைச்சரும் அதை பரிசீலனை செய்யுமாறு நீதித்துறைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல இது போன்ற திட்டங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன திட்டங்கள் எதிர்பார்க்கலாம்? உடனே அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம்னா எப்படி அது சிறப்பாக இருக்கும். அதனால் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், கட்டாயம் இந்த பட்ஜெட்டில் இதுவரை இல்லாத சமூக நீதித்துறையில் இந்த மக்களுக்கான மேம்பாட்டுக்கு, மக்களுக்கான பட்ஜெட் உயர்வுக்கு நாங்கள் வழிகாட்டியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் கட்டாயம் பட்ஜெட்டில் மிக சிறப்பாக வரும். அதில் எந்த மாற்று கருத்து ஒரு சட்டம் நிறைவேற்றணும். முதலமைச்சர் அவ்வப்போது சந்திக்கும் போது தான் வலியுறுத்துறீங்க. இந்த சந்திப்புன்றது அதிகாரப்பூர்வமா துறை ரீதியாகவும் சந்திச்சிருக்கீங்க. முதலமைச்சர்கிட்ட பேசும்போது முதலமைச்சர் என்ன சொன்னார்? உங்ககிட்ட தொடர்ச்சியாக அந்த கோரிக்கைகள் வந்துகிட்டே இருக்கு. என்ன இல்லை, நேற்றைக்கு மரியாதைக்குரிய முன்னாள் நீதியரசர் KN பாட்ஷா அவர்களுடைய தலைமையிலான அந்த குழு என்னை சந்தித்தார்கள். சமூக நீதித்துறை அமைச்சகத்துக்கு இங்கே சந்திச்சாங்க. அவர் இன்னமும் நிறையா கோரிக்கைகள், மனுக்களை வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது சோசியல் ஆக்டிவிஸ்ட்ட நிறையா அவர் விக்டிம்ஸை வச்சு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க அனுப்பின கடிதங்களில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ட்டை இன்னும் வாங்கலை. ஒரு விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த 2 பேர் மட்டும்தான் அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லியிருக்கிறாங்க. மற்ற அரசியல் கட்சிகள் இன்னும் ஒப்பீனியன் சொல்லலை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க நேற்றைக்கு சொல்லும் பொழுது. அப்போ அதற்கு இன்னும் கொஞ்சம் கால தாமதம், அதாவது என்னென்ன நாட்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. அதை நான் முதல்வர்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதனால் அவங்களும் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க. அப்போ அதை கேட்டுட்டு அதை பேசிட்டு நம்ம என்ன டிஸ்கஷன் போகுது அப்படிங்கிறத பொறுத்து ஏன்னா இந்த KN பாட்ஷா அவர்களுடைய தலைமையிலான அந்த கமிட்டி அப்படிங்கிறது மிக சிறப்பாக பல்வேறு கோரிக்கை மனுக்களை வாங்கியிருக்கிறாங்க, பல்வேறு மக்கள்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. அது கட்டாயம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது. அதனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு இருக்கிறோம். KN பாட்ஷா அவர்களுடைய அந்த அறிக்கையை அல்லது அந்த குழு முதலமைச்சரை சந்தித்த பிறகு மேற்கொண்டு என்னங்க இல்லை, நான் ஒரு அமைச்சராக இருந்து நான் அதை பண்ண முடியாது. பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய கருத்துக்களை இந்த ஆணையம் கேட்குது, அந்த KN பாட்ஷா அவர்களுடைய அந்த கமிட்டி கேட்குது. அதனால் அவர்கள் தான் அதை முன்னெடுப்பாங்க. நாங்கள் இதை எப்படி மேம்படுத்துவது, இதை எப்படி செயல்படுத்துவது, எப்படி ஆணவ படுகொலை தடுப்பது என்று அவர்கள் வழிகாட்டுதல் அடிப்படையில் அதை முன்னெடுப்போம். இல்லை, கட்டாயம் நாங்கள் இது ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம் சொன்னேன். விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே எங்கள் கருத்து சொல்லிட்டோம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதை ஒட்டியான செயல்பாடுகள் கடந்த காலங்களில் 4 நூற்றாண்டுக்கு மேலாக இந்த மண்ணில் ஆணவ படுகொலைகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படை தான் ஒரு இயக்கமே விடுதலை சிறுத்தைகள் அதை முன்னெடுத்து வரணும். கட்டாயம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அதை எதிர்பார்க்கிறாங்க. இது இன்னும் காலதாமதம், அதாவது பேசி முடிவெடுக்க வேண்டிய விவகாரமா இருக்கு. அதனால கொஞ்சம் காத்திருந்து இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ல இல்ல. அதான் இதே சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றணும் தொடர்ச்சி அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை சுற்றி பார்க்க முடியுது. நீங்க வந்திருக்க அப்படின்றது அது மரியாதைக்குரிய KN பாட்ஷா அவர்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் கேட்டிருக்கிறாங்க. அது அவர்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் கலந்து பேசி அவங்க முடிவெடுப்பாங்க. எங்களுடைய நிலைப்பாடு, எங்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது ஆணவ படுகொலைகளை தடுக்கின்ற சட்டம் வேணும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை.
ஆனால் இது ஆணையம் ஒன்று போட்டு அந்த ஆணையத்தின் பரிந்துரையை பெற்று பரிந்துரையின் அடிப்படையில் தான் வந்து செயல்படுத்தணும். அது நான் முதல் நாளே வந்து அசம்பிளியில் இது குறித்து நான் பேசியிருக்கிறேன். அப்போ அதை வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அக்செப்ட் பண்ணி அதை ஏற்றுக்கொண்டு அந்த ஆணையம் வந்து தொடர வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கட்டாயம் இதில் மாற்று கருத்து இருக்க போகிறதில்ல. இதை தடுப்பதற்கு ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு இது மாதிரியான படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு மனிதநேயம் உள்ளவர்கள் எல்லோரும் இதை வந்து ஆதரிப்பார்கள், பாராட்டுவார்கள். அதை ஒட்டி இது போகும். சார், சமூக நீதி மாணவர் விடுதிகளை மேம்படுத்துவது தொடர்பா இன்னைக்கு ஏதேனும் ஆலோசனை மேற்கொண்டோமா? குறிப்பா கூடுதல் விடுதிகள் ஏதேனும் கட்டப்பட இருக்கா? நம்ம சமூக நீதித்துறையில இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் என்னவா இருக்கு? கல்லூரி விடுதிகள் மற்றும் பள்ளி விடுதிகள், அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள், இது எல்லாத்துலேயுமே மாணவர்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் எந்த விடுபாடும் இல்லாமல் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. அதே போல் அதுக்கு பராமரிப்புக்கான கட்டணம் சில இதுக்கெலாம் குறைபாடு இருக்கும், அதை சரி பண்ணுறதுக்கான தொகை தேவைப்பட்டால் அதையும் ஒதுக்கீடு செய்து இதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாமே மேம்படுத்தப்படும். சார், உங்களை சந்திக்க டெய்லி ஒரு முக்கிய பிரச்சனையா வந்து பட்டா பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த சான்றிதழ், அந்த வகுப்பு சான்றிதழ் கிடைக்கிறது பெரும் பிரச்சனையா இருக்கு. தினசரி நிறைய பேர் வர்றாங்க, நிறைய மனுக்களை வாங்குறாங்க. அதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு இப்ப கவர்மெண்ட் ஏஜென்சியோ எம்ஏ டிபார்ட்மெண்ட்லாம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம துறை சார்பில் அதை எளிதாக கொடுக்கறதுக்கு என்ன தீர்வு, என்ன இருக்கு? இது ஒரு தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற மக்கள் பிரச்சனை. மனைப்பட்டா அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான பிரச்சனை. எங்கள் தொகுதியில் மட்டும், திண்டிவனம் தொகுதியில் மட்டும் நாங்கள் வாங்கலை, தமிழ்நாடு முழுக்க எங்கே போனோம்னாலும் இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அந்த மனுக்களை புறம் பெற்றுக்கொண்டு நான் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இது குறித்து இதை வந்து ஸ்பெஷல் கேர் எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக வந்து ஒரு சுதந்திரம் அடைந்து ஒரு 78 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னமும் வந்து இந்த மண்ணின் மைந்தர்கள் பூர்வீக குடிகளுக்கு மனைப்பட்டா இல்லாதது அப்படிங்கிற சுதந்திர இந்தியாவுக்கே அவமானம். இதை வந்து நம்ம வந்து போக்குவதற்கு, இதை நிறைவேற்றுவதற்கு முழுமையாக நாம் செயல்பட வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் முன்னெடுத்துருக்கிறோம். கட்டாயம் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து அவர் அறிவிப்பாங்க, முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து வந்து அறிவிப்பாங்க. பாசிட்டிவாக இருக்கும். விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பு வரும் என்று நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும். அதனால் நான் அறிவிக்கக்கூடாது, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிக்கும் பொழுது அந்த இனிப்பான செய்தி வரும். சார், ஆதி திராவிடர் அந்த துறையை இப்ப சமூக நீதி துறையை மாற்றிருக்கீங்க. உங்களுடைய விசிகா ரவிக்குமார் அவர்கள் இதை எதிர்த்திருக்காங்க. நீங்க அந்த அமைச்சரா இருந்திருக்கீங்க, இதற்கு என்ன பதில்? இல்லைண்ணா, இது சமூக நீதித்துறை அப்படிங்கிறது வந்து சமூக நீதிக்கான ஒரு விடுதலை, அவர்களுக்கான நீதியை பெற்றுத் தருவது தான். எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. கட்சி தலைவர் அவர்கள் இது குறித்து அறிவிப்பார். இது என்ன அப்படிங்கிறது அவங்க எங்கள் கட்சி முடிவெடுத்து நிலைப்பாடு எடுத்து அறிவிப்பாங்க. இல்லை, அது இது பொருத்தமாக இருக்குது. நாங்கள் வந்து சமூக நீதிக்காகத்தான் போராடுற துறை இது. அதனால் இந்த துறை சம்பந்தமாக வந்து சமூக நீதித்துறை, அதற்குள்ள ஆதிரோட நலத்துறை, அதற்குள்ள வந்து பழங்குடியினர் தன்னுடைய இல்லை, அது இல்லை, அப்படி இல்லை. நாங்கள் இப்போ நீங்கள் அவர் சொன்னது போல் மனுக்கள் வாங்குறாங்க, வர்றவங்க யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த மக்களை வந்து எம்பவர் பண்ணுறதுக்கு தான் இது வந்து அவருடைய சமூக நீதிக்காக தான் இந்த துறை. அதனால் பெயர் மாற்றம் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்திலும் வந்து இந்த ஆதிரோட நலத்துறையவோ அல்லது வந்து பழங்குடியினர் துறையவோ வந்து மட்டுப்படுத்தாது. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அது பேரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால இதுல எந்த அரசியலும் இல்லை. ஆட்சி காலத்துல மாணவர் விடுதிகள்லாம் அந்த சமூக நீதி விடுதியில் பெயர் மாற்றம் செய்தாங்க. அது அப்படியே தொடருதா? அப்படித்தானே நீங்க வந்து இன்னைக்கு அப்படித்தானே தொடருது, இப்பவும் தொடருது. அதுல எந்த மாற்றமும் உட்கட்டமைப்பு வசதிகள் வந்து சரி செய்யணும் முதல்வர் கவனம் செலுத்த சொல்லியிருந்தாரு. நம்ம கணக்கெடுத்திருக்கோமா, எவ்வளவு வந்து சேதமடைஞ்சிருக்கு, உட்கட்டமைப்பு வசதிகளை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்ற கணக்கெடுத்து இன்னைக்கு உட்கட்டமைப்பு வந்து வலிமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது, அதை விரிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. எல்லாவற்றையும் நாங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள்ட்ட கொடுத்து அதை பாருங்க, போக போக நீங்களே வந்து நீங்க போய் பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே பாராட்டுவீங்க. பாராட்டுகின்ற வகையில் வந்து ஹாஸ்டல்ஸ் இருக்கும், ஒரு எலைட்டாக ஒரு நல்ல ஒரு ஹாஸ்டல்ஸு, குறிப்பாக வந்து அதில் நூலகங்கள் நிறைய அதை வந்து பண்ண போகிறோம். நீங்களே போய் ஆச்சரியப்படுத்தி
அதை ஒரு ஸ்டோரி பண்ண வேண்டும் என்று நான் சார், கேட்டுக்கொள்கிறேன். ஆதி திராவிட நலத்துறைக்கு ஒதுக்கப்படும் நிதிகள் மற்ற திட்டங்களுக்கு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பொதுவா இருக்கு. அந்த மாதிரி நீங்க வந்தது ஏதாவது பாக்குறீங்களா? அந்த மாதிரி இருக்கா? ஏன்னா குறிப்பா மகளிர் உரிமைத்துறைக்கு இந்த திட்டத்துல எடுத்து தராங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இல்லை, அது நீங்கள் இந்த சட்டம் டிஏபி சட்டம் போட்டிருக்காங்க. அந்த சட்டம் 24 போட்டதுக்கு அப்புறம் நிதித்துறையில் வந்து எந்தெந்த துறைக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு எவ்வளோ தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டதுன்னு தனி கணக்கு வச்சு அது வேற எந்த விதமான பயன்பாட்டுக்கும் போக முடியாத அளவுக்கு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அதனால எந்தெந்த துறை அந்த 21% அளவுக்கான தொகை வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரோட நலனுக்காக மட்டும்தான் செலவு பண்ணப்படும். அதை வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து எங்கள் துறையும் வரைக்கும் நோடல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்து இதை மானிட்டர் பண்ணுறோம். அதனால அப்படி ஏதாவது செலவு பண்ண அந்த ஃபைனான்சியல் இல்லைன்னா கூட திருப்பி அந்த தொகையெல்லாம் திருப்பி இதே துறைக்கு தான் திரும்பி வரும். ஸோ அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால டைவர்ஷனுக்கு வாய்ப்பு. கடந்த ஆட்சி காலத்துல சண்முகமூர்ல இருந்து வந்த ஃபண்ட் வந்து அப்படியே ரிட்டர்ன் போனதா பார்க்குது. இப்ப அது மாதிரி ஏதாவது இருக்கா, பெண்டிங் ஏதாவது இருக்கா, இல்ல நம்ம எல்லாம் முடிச்சிருக்கோம்? இல்லை, அப்படி எது ரிட்டர்ன் ஆகலை. லாஸ்ட் இயருமே வந்து கரெக்டாக 21% நிதி வந்து முழுக்க செலவுப்படப்பட்டிருக்கு. இந்த வருஷமும் இது வரைக்கும் ப்ரோக்ரஸ் எந்தெந்த துறைக்கு எவ்வளோ செலவிடப்பட்டிருக்குன்னு மந்த்லி வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். சமீபத்தில் மாண்புமிகு அமைச்சர் தலைமையில் அந்த எம்பவர்டு கமிட்டி எல்லா துறை செயலாளர்களோடு சேர்ந்து நடந்தது. அந்த மீட்டிங்லேயும் வந்து வாட்ச் பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு செலவிடப்பட்டிருக்கு, தொடர்ந்து அதை எப்படி விரைவுபடுத்தணும் அப்படிங்கிறதும் அமைச்சர் சொல்லியிருக்காங்க. இது தொடர்ந்து கண்காணிக்கப்படும். இதில் ஒரு முக்கியமான செய்தி, இன்னைக்கு நாங்கள் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்த பிறகு அதாவது வெளிநாடுகளில் போய் படிப்பதற்கான ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து கவர்மெண்ட் சார்பாக தர்றாங்க. அது ஒரு முக்கியமான அறிவிப்பாக வந்து நம்முடைய அவர் சொல்லணுமா, நீங்கள் சொல்லுவீங்க? நீங்கள் சொல்லுங்க. எங்களுடைய இயக்குனர் வந்து அவர் சொல்லுவார், நீங்கள் சொல்லுவாங்க. இல்லை, அந்த ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் சம்பந்தமாக வந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இடத்தில் வந்து இன்னும் கூடுதலாக கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் கூடுதலாக வந்து இதுக்கு நிதி ஒதுக்குவதற்கு உண்டான வழிவகையை செய்யுமாறு எங்கள்கிட்ட அறிவுறுத்தியிருக்காங்க. கூடிய வரையில் அது சம்பந்தமாக என்ன, அது ஏற்கனவே ஒவ்வொரு வருஷமும் வந்து கிட்டத்தட்ட 180 மாணவ மாணவிகள் அதில் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த தடவை கூடுதலாக மாணவ மாணவிகள் பயனடைவதற்கு உண்டான வழிவகையை இந்த கூட்டத்தின் வாயிலாக அமைச்சரவர்கள் மூலமாக இது செயல்பாடு கொண்டு வந்திருக்கோம். கூடிய வரையில் உங்களுக்கு சொல்றாங்க என்னென்ன. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில 15 வருஷம் 4300 ரூபாய்க்கு தூய்மை பணியாளர்கள் வேலை பார்த்துட்டு வராங்க. அவங்க ஏதாவது ஊதிய கோரிக்கை இது அனைத்துமே நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து இப்போ எடுத்துரைச்சிருக்கோம். இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்கஷனாக போயிருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இடத்துல வைத்த கோரிக்கையெல்லாம் அவர் வந்து பரிசீலனை செஞ்சிருக்காங்க. அமைச்சர் அவர்களும் வந்து அதை வந்து கனிவோட சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கூடிய வரையில் உங்களுக்கு தெரிய வந்துடும் எல்லாமே என்னென்னு. சார், இந்த 50 நாட்கள்ல இந்த ஆணவ படுகொலை என்பது 5ஆக இது சட்டம் நிறைவேற்றி அதெல்லாம் பண்றது காலதாமதம். இது தடுப்பதற்கு அந்தந்த எந்த மாவட்டங்கள் அதிகமாக இருக்கும் இந்த நடவடிக்கை எடுப்பதற்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்களோ ஏதாவது ஒரு அரசு வந்து எதாவது முன்னெடுக்குமா? இல்லை, ஏற்கனவே இது நம்ம வந்து இப்போ சவுத்தில் நான் வந்து ஆலங்குளத்தில் நடந்த ஒரு நெட்டூரில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினா அங்கே நான் நேரடியாக போயிருந்தோம். அப்போ அங்கே இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரி எல்லாரையும் சந்தித்து அந்த பகுதியில் வந்து நீங்கள் சொன்னது போல் ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய முயற்சிகளை பரப்புரைகளை எடுக்கணும்னு நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். அது இல்லாமல் வந்து தொழிற்சாலைகள் வந்து அந்த பகுதியில் கொஞ்சம் நிறையா கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். அது எல்லாமே நாங்கள் முதல்வர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். ஏன்னா என்ன காரணத்திற்காக அவங்கள வந்து ஒரு எங்கேஜாக வச்சுக்கிறணும் அப்படிங்கிறது, மாணவர்கள் வந்து இளைஞர்கள் வந்து அவங்க வந்து டைவர்ட் ஆகக்கூடாது, அவர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் இது ரொம்ப மிக முக்கியமான முன்னெடுப்பாக நான் வந்து பார்க்குறேன். ஒரு சமூக நல்லிணக்கத்தை வந்து உருவாக்குறது மூலமாக வந்து இதெல்லாம் குறைக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் பண்ணுறோம். அதனால் கட்டாயம் இந்த சட்டம் வருவதற்கு முன்பாகவே இதற்கான வேலைகளை நாங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டோம். சாதிய கயிறுகள், அடையாள கயிறுகளோட மாணவர்கள் செல்றதை தொடர்ச்சியா பார்க்க முடியும். அது குறித்து பள்ளிக்கல்வித்துறையோட உரையாற்றி அங்க அந்த முறையிலேயே இந்த சாதியோட கட்டுப்படுத்த சமூக நீதித்துறை ஏதாவது முன்னெடுப்பு எடுக்க முயற்சிக்குமா? எப்படி என்ன பண்ணணும்? கடந்த காலில் உங்களுக்கு தெரியும், முன்னாள் நீதியரசர் வந்து சந்துரு அவர்களுடைய அறிக்கை, அந்த அறிக்கையில் வந்து எதெல்லாம் செய்யக்கூடாது, கயிறு கட்டக்கூடாது, அதிகமாக வந்து இருக்கின்ற அந்த பகுதியில் யார் வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து எந்த சாதி பெரும்பான்மையாக இருக்கோ அவங்கள இருக்கக்கூடாது அப்படிங்கிற பரிந்துரைகள்லாம் இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து நம்ம வந்து அந்த பரிந்துரையை மேலும் வந்து
விரைவுபடுத்துவதற்கு நாங்கள் வந்து அதை முயற்சிவோம். இது குறித்தும் வந்து கட்டாயம் நாங்கள் பேசுவோம். சரி, இது அதிகமாகிறது, இந்த ஆவணங்களை அதிகமாகிறதுக்கு என்னன்ற ஒரு ஆய்வு ஏதாச்சும் பண்றீங்களா? தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு வருது இந்த பீரியட்ல. இன்ஸ்டாகிராமா என்னன்றது ஒரு நமக்கு தெரியல, அது எதனாலன்றது ஒரு ஆய்வு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த துறை இது வந்து இல்லை, நான் அதாவது வந்து இப்போ பல்வேறு வந்து சோசியல் ஆக்டிவிஸ்டுகள், பல்வேறு அமைப்புகள் தனியாக பண்ணுறாங்க. இப்போ எவிடன்ஸ் போன்ற அமைப்புகள்லாம் அதை வந்து பண்ணுறாங்க. அந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவது, அதாவது அதை ஆய்வு செய்வது என்று சமூக பொருளாதார பின்னணியிலிருந்து நம்ம வந்து பார்க்குறோம். அதை தடுத்து நிறுத்தணும், அது எல்லோருக்குமான ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. இந்த மாதிரியான இப்போ பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல், பின்னாடி இருக்கிற கோட்பாடு அப்படிங்கிற சனாதன கோட்பாடு, எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு கோட்பாடு, ஒரு படுகொலை நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கோட்பாடு இருக்குது. இப்போ அதை எல்லாமே நம்ம வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம வந்து இதை பார்க்கணும். வெறுமனே இது வந்து ஒரு மர்டர் அப்படிங்கிறதெல்லாம், அதுக்கு பின்னாடி இருக்கிற கோட்பாடையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதை தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம்.